அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆலர் கிச்சன். பிள்ளைங்களாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க, நல்லா காரணம். இன்றைக்கி நம்ம சிம்பிளாக சின்ன ஒரு டிஷ் ஒன்று செய்வோமா? பிள்ளைங்களுக்கு ஆசைப்பட்ட மாதிரி இந்த வெங்காய சீடை, அரிசி மாவில் நம்ம ஒரு வெங்காய சீடை செய்கிறோம். ஈஸியானது. அதை செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க, சூப்பராக இருக்கும், உடம்புக்கு நல்லது, நல்லாயிருக்கும். நல்லா செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகேவா? நம்ம ஒரு 1/4 கிலோ மாவு எடுத்துப்போம். ஓகேவா? அந்த பாக்கெட்டில் 1/2 கிலோ மாவு, நம்ம 1/4 கிலோ, 1/4 கிலோ அளவு தான் நான் மாவு எடுத்துருக்கேன். பாக்கி 1/4 கிலோ நான் வச்சுட்டேன். இதில் 1/4 கிலோ மாவு. அதில் என்ன பண்ணுங்க, இந்த அளவு 2 வெங்காயம், இந்த அளவு 2 வெங்காயத்தை எடுத்து உரிச்சிட்டு கட் பண்ணி மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சிக்க. அதை இப்படி அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பாருங்கள், மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருக்கேன். ஓகேவா? அந்தமாரி அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பாருங்கள், வெங்காயத்தை போட்டு அடித்து வச்சுட்டேன். அதில் நம்ம கொஞ்சோன்னு பெருஞ்சீரகத்தூள், இதை பாருங்கள், பெருஞ்சீரகத்தூள். ஓகேவா? பெருஞ்சீரகத்தூள் கொஞ்சம், அதுக்கு தேவையான நமக்கு உப்பு. ஓகேவா? தேவையான உப்பு நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுங்க. போட்டுக்கிட்டு கொஞ்சோன்னு சோடாப்பு, சுட்டுக்கோன்னு சோடாப்பு, இதை பாருங்கள், சுட்டுக்கோன்னு சோடாப்பு, ஆப்ப சோடாப்பு போட்டுங்க. போட்டுக்கிட்டு நம்ம ஒரே ஒரு ஸ்பூன் நெய், இதை பாருங்க, இவ்வளோ தான் போதும். இந்த பாருங்கள், இவ்வளோ தான் நெய், அவ்வளோதான் நெய். இதை மட்டும் நம்ம ஊற்றி நல்லா கலந்துடணும். கலந்துக்கிட்டாங்களா? நல்லா கலங்கிடுச்சு. ஓகேவா? கலந்தோடனே கலந்துட்டோன்னா இந்த இதில் ஊற்றிடுங்க. மாவில் ஊற்றிட்டோம். மாவை ரொம்ப கிண்டிடுவோம். நம்ம இதை பிசைஞ்சிக்கிறோம். நம்ம கொஞ்சம் பத்தாது, அதனால் நம்ம கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிப்போம். கொஞ்சம் கட்டியாக நம்ம பிசைஞ்சிக்கணும். இதை பாருங்கள், நல்லா மாவு கட்டியாக நல்லா பிசைஞ்சு இந்தமாரி வச்சுக்கணும். இதை பாருங்கள், சூப்பராக இருக்கா? நல்லா பிசைஞ்சாச்சு. ஓகேவா? அதை பாருங்க. அதோட என்ன பண்ணுங்க, சின்ன சின்னதாக இப்படி எடுத்து நம்ம இப்படி ஊற்றிக்க வேண்டியதான். இப்படி ஊட்டி இதை போட்டுருங்க. இதை நம்ம அப்படியே ஊட்டி போட்டுட்டு நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியதுதான். இதுதான் வெங்காய சீடை. இந்த பாருங்க, நம்ம எல்லாத்தையும் இந்தமாரி ஊட்டிப்போம். நல்லா ஒரே சைஸை நல்லா அழகாக ஊட்டி இந்தமாரி சீக்கிரமாக வந்துடும். இந்த பாருங்க, அப்படியே உருண்டையோடைய சீடை மாரி போட்டுட்டோமா? அந்த பாருங்கள், எல்லாத்தையும் ஊட்டிட்டேன்னா இதோட நம்ம எண்ணெயில் போட்டு நம்ம எடுக்க வேண்டியதான். ஓகேவா? எப்படி இருக்குன்னு பாருங்கள், சூப்பராக. அதை பாருங்கள், ஆடும் நல்லா அஞ்சிச்சா? நம்ம போய் எண்ணெயில் போட்டுக்கணும். சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். சத்த நேரத்தில் செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்துடலாம். ஓகே, வாங்க. அடுப்பை பற்ற வச்சுட்டு சட்டியை வச்சு எண்ணெயை ஊற்றிடுவோம்ப்பா. அதை ஊற்றிட்டேன். அதை பாருங்கள், சரி, சூடாயிடுச்சு. பிஸ்மில்லா. இந்த எடுத்துட்டோமா? அதை பாருங்க, நல்லா சவுண்டு கேட்குது பாருங்க, சத்தம் வெந்துருச்சா? வெந்துருச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு செஞ்சு தாங்க. இந்த மாதிரி உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம கடையில் வாங்கி தரதோட என்ன சீடை மாதிரி சாப்பிடுங்க பிள்ளைங்க. கூட்டு மாதிரி நல்லாயிருக்கும். ஒன்று ஒன்றா மாரி விளாண்டுக்கிட்டே சாப்பிட்ருவாங்க பிள்ளைங்க. இன்றைக்கி சீடை போட்டாச்சு, வெங்காய சீடை சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். இதை பாருங்கள், செஞ்சு பாருங்கள்.
என்ன எப்படி இருக்குன்னு. நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செல்லங்களா. ஓகேவா? செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்க்குறீங்க, பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சீக்கிரமாக சிம்பிளாக பிள்ளைங்களுக்கு உடனே செஞ்சு தந்தலாம் நிமிஷத்தில். இந்த பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பராக மொறு மொறுன்னு இருக்குது பாருங்கள். வாயில் போட்டோம்னா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும். ஓகேவா? சாப்பிடுங்க, டேஸ்ட்டாக இருக்கும், வாசமாக இருக்கும், நல்லா இருக்கும். அவ்வளோதான். வாங்க சாப்பிட. வெல்கம்.